மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. பொருள் மக்களது மெய் உடல் தீண்டல் தொடுதல் உடற்கின்பம் உடலுக்கு இனிமை மற்று வினைமாற்று அவர் மக்கள் சொற்கேட்டல் மழலை சொற்களை கேட்டல் இன்பம் இன்பமாவது செவிக்கு காதுக்கு. மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம். அப்பா வெளியில இருந்து வராங்க. அப்பா பார்த்தோன்னா குழந்தை அப்பான்னு ஓடி போகுது. அப்பா ஆசத்தோடு அந்த பிள்ளைய தொட்டு அணைத்து தன்னுடைய மார்போடு போட்டு கொஞ்சுதாரு. கொஞ்சும் போது அந்த அப்பாவுக்கு உடம்புக்கு இன்பத்தை தரும்போது மனசுக்கும் நிறைவா இருக்கும். அந்த இன்பத்திற்கு ஈடுகிணை கிடையாது. மக்கள்னா பிள்ளைகள் புதல்வர்கள். மெய் தீண்டல் அப்பா பிள்ளையினுடைய உடலை தொட்டு தன்னுடைய மார்போடு போட்டு போகும்போது அப்பாவுக்கு உடம்பிற்கு இன்பத்தை கொடுக்கும். மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. பிள்ளையினுடைய சொற்கேள்னா மழலை சொற்களை கேட்கும் போது அப்பாவினுடைய செவிக்கு இன்பத்தை தரும். மழலை சொற்கள் என்னதான் அந்த குழந்தை பேச ஆரம்பிக்கும் போது சரியா பேச தெரியாது இல்லையா, ஒவ்வொரு எழுத்தா சொல்லும் போது அது தெளிவா சொல்ல தெரியாது. அதை கேட்கும் போது அப்பா பிள்ளை பேசதை பார்த்து கேட்டு ரசிச்சுட்டே இருப்பார். அது காதுக்கு இன்பத்தை தரும். மற்றுங்கிற ஒரு சொல் இருக்குது. இதுக்கு வினை மாற்றுங்கிறான். வினை மாற்றுங்கிறது வினை சொல் மாறி வருவது வினை மாற்று. குறளில் முதல் அடியில மெய் தீண்டல் அப்பா பிள்ளைய தொட்டு தூக்கும் போது அவருடைய உடம்புக்கு இன்பத்தை தருகிறது. அடுத்த அடியில குழந்தையினுடைய மழலை சொற்களை கேட்கும் போது அப்பாவினுடைய செவிக்கு இன்பத்தை தருகிறது. அந்த இந்த சொல்லு வினை சொல்லு மாறுவதனால இந்த இடத்துக்கு மற்ற வினை மாற்றுங்கிறார். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. அப்பா பிள்ளைய தொட்டு தூக்கும் போது அவருடைய உடம்புக்கு இன்பத்தை தருகிறது. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை கிடையாது. அந்த குழந்தையினுடைய மழலை சொற்கள் கேட்கும் போது அப்பா கேட்டு ரசிச்சுட்டே இருப்பார். அது செவிக்கு இன்பத்தை தரும். விளக்கம். தன் மக்களது உடலை தொட்டு தூக்கி கொஞ்சும் போது பெற்றோரின் உடலுக்கு இன்பத்தை தரும். குழந்தையின் மழலை சொற்களை கேட்கும் போது பெற்றோரின் காதுக்கு மிகவும் இனிமையாக இருக்கும்.